ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. விஜயா ரோஹிணி கிட்ட மனோஜுக்கும் உனக்கு இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை, சம்மந்தமும் இல்லை, டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு காசை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து, மீனா, ரவி, சுருதி, அதே நேரத்தில் அந்த வக்கீல் சார் அவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வந்திருக்காங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஹிணிக்கு மாற்றி அட்வைஸ் பண்ணுறாங்க. இனிமேல் உண்மையாரு, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ரோஹிணியும் பார்த்தோன்னா இனிமேல் நான் மனோஜுக்கு எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் என்னமோ ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா அப்படியே ரொம்ப எமோஷனலாக அப்படியே தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரோஹிணி போய் விஜயா வந்து அப்பப்போ பேசிகிட்டு இருக்காங்க, வக்கீல் வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ரோஹிணி வந்து பார்த்தோம் அப்படின்னா கையெழுத்து போட போகிறாங்க. அப்போ தான் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாவது, வீட்டில் இருக்கவங்களாம் மாறி மாறி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரோஹிணி வந்து அப்படியே அந்த விஷயத்தை நினச்சி ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்காங்க. மனோஜ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே மனோஜோட ஷோரூமில் பார்த்தோம்னா எலி பிரச்சனை இருக்கும்போது அதை எலி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அவங்க மனோஜ் கூட வந்து அங்கே கடையில் தங்கியிருந்தாங்களா, அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாரு மனோஜ். ஆனாலும் பார்த்தோம்னா ரோஹிணி ரொம்ப பிடிவாதமாக அப்படியே அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ விஜயா வந்து என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து இல்லை, இனிமேல் நான் மனோஜை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து வக்கீல் சார்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, வக்கீல் மேடம்கிட்ட நான் ஒரு மனோஜ் விட்டு பிரியறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆகும்போது மனோஜும் அதே போல் அதிர்ச்சி ஆகிறாரு. அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கான எபிசோட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்பா பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹிணியை சுற்றி கதையை கொண்டு போயிட்டுருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கத்து விஜயா பழி வாங்கின மாதிரி அந்த பக்கத்து சிந்தாமணி வந்து ஏதாவது பழி வாங்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். இப்போ நடந்த கல்யாணத்தை மனோஜ் மறைக்க போகிறாரு. எல்லா பித்தலாட்டமும் கூட்டு குடும்பத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான கதையை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ ஏன் இப்படி போகுதுன்னே ஒன்றுமே புரியல. நம்மளோட இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு கதையை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே சூப்பரான நம்ம மகாநதி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் இருக்கவங்க வேறு ஏதாவது சீரியலில் கமிட்மெண்ட் ஆவாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அழகே அழகுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்குல்ல, ஆனால் அது கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல் கதையை பார்த்து அப்படி கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதையை பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அழகே அழகு கதை வந்து அதில் ஒரு சில ஆக்டர்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல காதல்னு ஒன்று, அதுவுமே நல்ல ஒரு கதை மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா அதில் ஒரு சிலவங்களுடைய நடிப்புலாம் ரொம்ப ஓவர் நடிப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருக்குது. எது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த சிறகடிக்க ஆசை சீரியலை போட்டுருவோம். இன்னொரு பக்கத்தும் பார்த்தோம்னா ஐயனார் துணையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆரம்பத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்ன கதை நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. சிறகடிக்க ஆசை சீரியலும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை போடுறதுங்கிறது கொஞ்சம் யோசித்து நம்ம முடிவெடுக்கலாம். நீங்களும் உங்களுக்குள்ள விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஃபைனலாக நம்ம ஏதாவது ஒரு கதையை முடிவு பண்ணி இந்த சேனலில் போடலாம். அந்த சேனலில் தான் உங்களுக்கு தெரியும் சிந்து பைரவி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் கூட பார்த்தோம்னா தெண்டலே என்னை மெல்ல பேசு அந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.